Hi friends, welcome to anbilsahitya education channel. In the channel TRB, TET exam, UGC NET exam, SLET exam, college examination அனைத்து விதமான updates வரக்கூடிய சேனலுங்க. Keep watching and keep supporting. Hi friends, this is Sumathi Ravichandran. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலேஜ் டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு தயாராகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர்த்துக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. என்னடா இன்னும் நோட்டிஃபிகேஷனே வரலையே, நம்ம இந்த எக்ஸாமினேஷனுக்கு படிக்கலாமா வேண்டாமா, நோட்ஸ் கலெக்ட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்கிறத நான் பார்க்குறேங்க. நண்பர்களே, எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வரும்போது வரட்டுங்க, நம்ம அதை பற்றியெல்லாம் யோசிக்கக்கூடாது. இப்போ நம்ம கண்ணு முன்னாடி பார்த்திங்கன்னா யூஜிசி நெட் எக்ஸாமினேஷனுக்கான ஃபேஸ் 1 எக்ஸாமினேஷன் ஷெட்யூலை போட்டிருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் 21 ஃபெப்ரவரியிலேருந்து தொடங்க போகுது. நீங்கள் காலேஜ் டிஆர்பிக்கு படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க இந்த எக்ஸாமுக்கு ஒரு வேளை நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த நேரத்தை டைமை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கக்கூடிய நாட்களை பயன்படுத்தி இந்த தேர்வுக்கு முதல்ல ஆயத்தமாகுங்க. ஏன்னா இந்த தேர்வு போய் எழுதுனீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவு வந்துருங்க. நம்மளால் பாஸ் பண்ண முடியுமா, நம்ம எந்த லெவலில் இருக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு நல்லாவே புரிஞ்சுருங்க. சரிங்களா? அதனால் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதையும் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு உங்களால் எவ்வளோ போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியுமோ கம்ப்ளீட் பண்ணிட்டு போய் எழுதுங்க. இது எந்த விதத்தில் உங்களுக்கு காலேஜ் டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய தேர்வுகள் எழுதி பார்க்கும்போது தான் நாம் செய்யக்கூடிய மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது தெரிய வருங்க. இங்கே உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பு கொஷின்ஸு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமில் எழுதுறதுனால அட்லீஸ்ட் நீங்கள் உங்கள் சப்ஜெக்ட்லையாவது தரவாக இருப்பீங்க. அந்த ஏரியாவை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டிங்கன்னா காலேஜ் டிஆர்பி அப்ஜெக்டிவில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் டிஸ்கிரிப்டிவ் பார்ட்டு தானேங்க, 10 மார்க் கொஷின்ஸ் தானேங்க. அதுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா அடுத்த லெவல் ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் தமிழ் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது இங்கே இருக்குது, அதுக்கும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். அதனால் என்னுடைய சஜஷன் என்னென்னா, இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரலேன்னு உட்காந்து வருத்தப்படுற விட இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. நம்ம அதுக்கு எப்படி டைம் டேபிள் போட்டு படிக்கிறோம், நம்ம ரெகுலராக படிக்கிறோமா. நிறைய பேர் பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு படிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் முதல் ஒரு 2 நாள் 3 நாள் படிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி வரட்டும், நோட்டிஃபிகேஷன் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாமே அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு போயிடுறாங்க. அப்படி போனாலும் நாம் எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸு வராதுங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் பார்த்திங்கன்னா ஒரு 12 வருடமாக போட்டித் தேர்வுகள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் காம்படிஷன் அப்படிங்கிறது எல்லா வகையான போட்டித் தேர்வுகளிலும் இன்றைக்கி அதிகமாகிருச்சுங்க. எழுத போகிற எண்ணிக்கை அதிகமாக இருக்குதே தவிர, ஆனால் யாரெல்லாம் உண்மையாக படித்து எழுதுகிறாங்க அப்படின்னா அந்த பர்சன்டேஜ் கம்மியாக தாங்க இருக்குது. அதுலையெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. நம்ம எழுத போகிற காலேஜ் டிஆர்பி எக்ஸாமினேஷன் சிலபஸ் பார்த்திங்கன்னா யூஜி பிஜி நீங்கள் அண்டர் கிராஜுவேஷன்லேயும் போஸ்ட் கிராஜுவேஷன்லேயும் என்ன படிச்சிங்களோ அதை நல்ல ஒரு கம்பைன்டு இதில் ஒரு பர்ஃபெக்டான ஒரு சிலபஸை ஸ்டாண்டர்டான சிலபஸ் தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனுங்க. ஏன் அப்படின்னா, இப்போ தமிழ்நாடு அரசாங்கத்தில் நடைபெறக்கூடிய டிஎன்பிஎஸ்சி தேர்வினுடைய சிலபஸும் மத்திய அரசு நடத்தக்கூடிய யூனியன் பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாம், அது எஸ்எஸ்சி எல்லா தேர்வுகளினுடைய சிலபஸ் ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்குங்க. அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளும் அத்தனையும் அவ்வளோ ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்குது. அதே மாதிரி தான் எழுத போகிற இந்த காலேஜ் டிஆர்பி தேர்வினுடைய சிலபஸையும் பர்ஃபெக்டாக ஃப்ரேம் பண்ணுவாங்க. மீன்வைல் அதுக்கான கொஸ்டின் பேட்டர்ன் நமக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால, சிலபஸ் நல்லா ஸ்டாண்டர்டாக இருக்கிறனால நம்மளுடைய ப்ரிப்பரேஷனும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க. நான் இன்றைக்கி இந்த வீடியோ பேசுனதனுடைய முதல் நோக்கம் அப்படின்னா,
நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்தால் படிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறேங்க. அது போக எல்லாத்துக்கிட்டேயும் அந்த லாஸ்ட் டே வரைக்கும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது இருக்கிறதே கிடையாதுங்க. முதல்ல நம்ம மேலே நம்பிக்கை வைக்கணும். நம்ம இந்த காரியத்தை செய்கிறோமா தொடங்குறோமா அது இறுதி வரைக்கும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக நம்ம தயாராகி அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகி எழுத பார்க்கணும். அதெல்லாம் விட்டுட்டு ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டுக்கே போகாமல் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய இந்த ப்ரிப்பரேஷன் ஜேர்னி அப்படிங்கிறது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காதுங்க. ஒரு தேர்வில் நம்ம வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா அதையவே நம்ம நினைக்கணும். அதுக்கு தகுந்த ப்ரிப்பரேஷனில் ஃபுல் இன்வால்மெண்ட் போயிடணும். ஒரு கிரிக்கெட் பிளேயர் வந்து சின்ன வயசுலேருந்து எப்படி ஒரு பேசிக்காக ஸ்டார்ட் ஆகி டாப் மோஸ்ட் பொசிஷனுக்கு அடையிற வரைக்கும் அடைஞ்சதுக்கு அப்புறமும் எப்படி தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்களோ, நீங்கள் சச்சின் டெண்டுல்கர் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ செலக்ட் ஆகிருக்கக்கூடிய ஸ்மிருதி மந்தனா எடுத்துக்கோங்க. யாராக இருந்தாலும் தோனி வரைக்கும் யாராக இருந்தாலும் அவங்களுடைய கதைகளை கேட்டு பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு சாதாரண ஒரு குடும்பத்திலிருந்து அவங்க என்ன ஆயிருப்பாங்க, அவங்க திறமைகளை மட்டுமே வச்சுக்கிட்டு அதை மட்டுமே நம்பி அவங்க விளையாட ஆரம்பித்து இன்னைக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய பொசிஷன் வேர்ல்டு ஃபுல்லாக தெரிகிற அளவுக்கு அவங்க எமர்ஜ் ஆகுறாங்க. அவங்கெல்லாம் அவ்வளோ தூரம் சாதிக்கும்போது இந்த காலேஜ் டிஆர்பி தேர்வுங்கிறது ஒரு பெரிய கஷ்டமான விஷயமே கிடையாது. வெரி சிம்பிள் டாஸ்க்கு. செய்ய வேண்டியது என்ன, எப்படி ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு ஜிபிஎஸ் நமக்கு தேவைப்படுதோ அதே மாதிரி உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கும் ஒரு ரூட் மேப் அப்படின்னு வேணும். சரிங்களா? ஸோ நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், காலேஜ்லேயோ இல்லை ஸ்கூல்ஸ்லேயோ எங்கே வேணால் நீங்கள் வேலை பார்க்கலாம். சரிங்களா? ஆனால் எந்த சூழல்லையும் என்ன வேலை பார்த்தாலும் அந்த வேலை முடிச்சிட்டோம்னா அடுத்த நிமிஷமே நம்ம மைண்டில் வந்து உதிக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்ம இன்னைக்கு பர்டிகுலர் டேயில் இத்தனை மணி நேரம் படித்தே ஆகணும், இந்த சிலபஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். அதாவது நீங்கள் வந்து ஒரு 8 hours படிக்கிறீங்கன்னா எல்லா நாளும் படிங்க, கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. 7 நாள் இருக்குன்னா 7 நாளில் 6 நாளாவது சின்சியராக படிங்க. 7வது நாள் ரிவிஷன் பண்ணுங்கள். மீதி இருக்கக்கூடிய நேரங்களில் மற்ற ஒர்க்குக்கு பயன்படுத்துங்க. நிறைய பேர் ஒர்க் பண்ணுறதுனால கிடைக்கிற நேரத்தில் தான் நீங்கள் படிப்பீங்க. ஆனால் எவ்வளோ நேரம் படிக்கிறீங்கன்னு முக்கியம் இல்லைங்க, எவ்வளோ படிச்சிருக்கீங்கிறது தான் முக்கியம். கரெக்டான பேட்டர்னில் படிச்சிருக்கீங்களா, எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணியிருக்கீங்களா, உங்களால் வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் ஜேர்னி பண்ண முடியுமா, உங்களை நீங்களே நிறைய கேள்விகள் கேட்டு பார்க்கணும். வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை டீமோட்டிவேட் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ் டீமோட்டிவேட் பண்ணலாம். யார் உங்களை டீமோட்டிவேட் பண்ணாலும் உங்களுக்கான வாழ்க்கையை உங்களுடைய திறமைகளை நிலைநாட்டிக்க வேண்டியது நீங்கள் மட்டுமே. யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி பாதர் பண்ணாதீங்க. உங்களால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும், நாம் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள கடைசி நிமிஷம் வரைக்கும் இருந்தாவே இந்த காலேஜ் டிஆர்பி எக்ஸாமினேஷனை நீங்கள் கண்டிப்பாக கிராக் பண்ண முடியும். அதில் எல்லாம் எந்த மாற்றமும் இல்லைங்க. ஏற்கனவே நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் யூஜிசி நெட் எக்ஸாமை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எப்படி கிளியர் பண்ணேன் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும், பாருங்கள். கண்டிப்பாக அது நிறைய பேர்த்துக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இன்னொரு வீடியோவில் சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமில் எப்படி ஆல் இண்டியா 5th ரேங்க் வாங்கினேன் அப்படிங்கிறதும் உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுக்குறேங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மனசை தளர விடாதீங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க. நம்மளால் ஜெயிக்க முடியும். நான் அந்த தேர்வு சம்மந்தமாக என்ன நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் என்ன அப்டேட்ஸ் வந்தாலும் நான் உங்களுக்கு கட்டாயமாக ஃப்ரீக்வெண்ட்டான வீடியோஸ் கொடுக்குறேங்க. நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அன்பில் சாகித்யாவை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம அன்பில் சாகித்யா சேனலில் காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் பிளேலிஸ்ட் தனியாக இருக்குது. நீங்கள் நிறைய வீடியோஸ் இருக்குது, டெய்லி ஸ்டடி பிளான் இருக்குது, மந்த்லி ஸ்டடி பிளான் எல்லாமே இருக்குது. ஃபாலோ பண்ணுங்கள். அதே நேரத்தில் பிஜிடிஆர்பி டெட்டு ஸ்லெட் எக்ஸாம் நிறைய எக்ஸாம்ஸ்க்கான வீடியோஸ் இருக்குது, பாருங்கள். நம்ம வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு நம்ம பேசுகிற விஷயங்கள் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் கொடுங்க. அதே நேரத்தில் உங்களுடைய வேல்யூபிளான கமெண்ட்ஸை கொடுங்க. நான் தேவைப்படும் நேரங்களில் கட்டாயமாக எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் கொடுக்குறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய அன்பும் ஆதரவும் இருந்தால் நம்ம சேனலில் எல்லா போட்டித் தேர்வு சம்பந்தமான வீடியோஸும் ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட் பண்ணுறேங்க. மறுபடியும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கலாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.
நீங்க என்னோட இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல ஃபேஸ்புக்லயோ நீங்க என்ன ஃபாலோ பண்ணலாம். சோ உங்களுக்கு நம்ம வீடியோஸ்னுடைய அப்டேட் வந்து நம்ம அதுல போஸ்ட் பண்றோங்க. சோ இந்த மாதிரி ஒரு சிறப்பான வீடியோவோட மறுபடியும் நான் சந்திக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next videoங்க.